புகார் இல்லாவிட்டாலும் கூட உங்களால் வழக்கு பதிவு செய்திருக்க முடியும். 8:45 மணிக்கு நாமக்கலில் பிரச்சாரம் என சொல்லியிருந்த விஜய் சென்னையிலிருந்து புறப்பட்டது 8:50 மணிக்கு தான் என்று அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர் கூறியதை சுட்டிக்காட்டியிருந்த நீதிபதி அவர்கள், சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம்தான், எல்லா நேரத்திலும் அரசு அமைதியாக இருக்கக்கூடாது. கரூரில் நடைபெற்ற 41 உயிர்களை பலிகொண்ட சம்பவம் என்பது முழுக்க முழுக்க மேன் மேட் டிசாஸ்டர், மனிதரால் உருவாக்கப்பட்ட பேரழிவு என்று சொல்லி யார் அந்த மனிதர் என்பதையும் ஒரு விளக்கமாக நீதிபதி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக காவல்துறை வழங்கியிருந்த நிபந்தனைகளில் தமிழக வெற்றி கழகத்தினர் 2 நிபந்தனைகளை மட்டுமே பூர்த்தி செய்திருக்கின்றார்கள். எஞ்சிய நிபந்தனைகள் அனைத்துமே மீறப்பட்டிருக்கின்றன என்றும் அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர் கூறியிருந்தார். நீதிமன்றம் கண்மூடி இருக்க முடியாது, மௌனமாக அனைத்தையும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. நடந்த நிகழ்வுகளுக்கு இந்த உலகமே சாட்சியாக இருக்கின்றது. நடைபெற்ற அனைத்தையும் அனைவரும் பார்த்திருக்கின்றார்கள். நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்கள், அந்த கட்சியினுடைய தலைவர் முதல் 2ஆம் நிலை தலைவர்கள் வரை அனைவருமே சம்பவம் நடந்தவுடன் அங்கிருந்து மறைந்து விட்டனர் என்று நீதிபதி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார். தங்களுடைய கட்சியின் தொண்டர்களை காலை முதல் தங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்த தொண்டர்களை எல்லாம் அவர்கள் கைவிட்டு விட்டு அந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். அது மட்டுமல்லாமல் 2ஆம் நிலை தலைவர்களும் புறப்பட்டு சென்று விட்டார்கள். கட்சியினுடைய தலைவருடைய தலைமைத்துவ பண்பு இதுதானா? அவரிடம் தலைமைத்துவ பண்பே இல்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார் நீதிபதி அவர்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான நடிகர் விஜயிடம் அரசியல் தலைமைத்துவ பண்பே இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் யாராக இருந்தாலும் சரி, இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்த பிறகு பல தொண்டர்கள் அவர்களுக்கு உதவி இருக்க வேண்டும். ஆனால் நிகழ்ச்சி நடந்து 41 உயிர்கள் பலியான பிறகு அனைவருமே அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார்கள். அந்த கட்சியை தவிர்த்து மற்ற அனைத்து கட்சியினரும் தங்களை மீட்பு பணியில ஈடுபடுத்திக் கொண்டார்கள். அதிலும் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வரை முதலமைச்சர் என்று அனைவருமே அந்த சம்பவ இடத்திற்கு சென்று அங்கே நடந்த அந்த துன்ப சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்து ஆறுதல் கூறி வந்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் யாருமே அங்கே மீட்பு பணியில் ஈடுபடாதது ஏன்? அவர்கள் அனைவரும் இறந்த பிறகு உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றது எப்படி? இவர்களுக்கெல்லாம் உண்மையிலேயே தலைமைத்துவ பண்பு என்பதே துளியும் கிடையாது என்பதையும் நீதிபதி அவர்கள் கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் வடக்கு மண்டலத்தினுடைய ஐஜி அஷ்ரா கார்க் தலைமையிலே சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குழுவினர் தான் இனி விசாரணை நடத்துவார்கள். கரூர் நகர காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு அஷ்ரா கார்க் அவர்கள் வசம் ஒப்படைக்கப்பட இருக்கின்றது. அவர்தான் இனி வழக்கை விசாரிப்பார் என்று சொல்லி தாவேகா நிகழ்வை சுட்டிக்காட்டி ஒட்டுமொத்தமாக அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளுக்கும் வரையறைகளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தாக்கல் செய்யப்பட்டிருந்த பொதுநல வழக்கின் விசாரணையை முடித்து வைத்திருக்கின்றார் நீதிபதி செந்தில்குமார் அவர்கள். கரூர் துயர சம்பவத்தில் வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர் என அனைவரும் வருத்தம் தெரிவித்து அனைத்து கட்சிகளும் மீட்பு பணியில் இருந்தனர் என்றும் நீதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கரூர் பிரச்சார நிகழ்வை ஏற்பாடு செய்த கட்சியினர் மொத்தமாக வெளியேறி இருக்கிறார்கள் என்றும் நீதிபதி தெரிவித்தார். இந்த வழக்கின் விசாரணையை முடித்து வைத்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மட்டுமின்றி தலைவர் முதல் அனைவரும் சம்பவம் இடத்திலிருந்து மறைந்து விட்டதாகவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தலைவர்கள், பொறுப்பாளர்கள் தொண்டர்களை விட்டுவிட்டார்கள், பின்தொடர்ந்தவர்களை விட்டுவிட்டார்கள் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் நீதிமன்றம் கண்ணை மூடிக்கொண்டு இருக்க முடியாது, நீதிமன்றம் மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டும் இருக்காது என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இந்த கரூர் துயர சம்பவத்தில் வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் விசாரணையை வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்கும் என்றும் உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இந்த வழக்கு ஆவணங்களை உடனடியாக சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்க கரூர் போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.